Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம YouTubeல நம்ம ஸ்டார்ட் பண்ண போற tutorial free tutorial classes-க்கான preparation work என்னன்றத பார்க்க போறோம். நாளைக்கு இருந்து நம்ம செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இன்னைக்கு வீடியோல நீங்க ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணி வைக்கணும் and அதை எப்படி clothல ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படின்ற ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போற இந்த டியூட்டோரியல் கிளாसेसக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே இதிலே சொல்லிடுவேன் உங்களுக்கு. இந்த வீடியோல எல்லாமே சொல்லிடுவேன். சோ எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம டிசைனிங் வீடியோ கூட நீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். சரி இந்த ஸ்டிட்ச் போடுற வரைக்கும் நீங்க அடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் கத்துக்க போறீங்க அப்படிங்கறப்ப தட்ஸ் இட் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டவுட்ஸ் வராம இருக்கும். இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் சொல்றது எல்லாத்தையும் மறுபடியும் வாட்ஸ்அப்ல டவுட்டா கேக்குறீங்க. ஸோ அதனால அதை அவாய்ட் பண்றதுக்காக தட்ஸ் இது ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரேம். ஃப்ரேம்ங்கிறது ஒரு உடன் ரிங், உட்டில் செஞ்ச ரிங்கு, ரெண்டு ரிங் இருக்கும். இந்த ரெண்டு ரிங்கை சேர்த்து தான் நமக்கு எம்ப்ராய்டரி ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ரிங்குக்கு நடுவில் தான் நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்துடும். இது இன்னர் ரிங், இது அவுட்டர் ரிங். இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இது அவுட்டர் ரிங். ஸ்க்ரூ இல்லாமல் ஃபுல்லாக ஒரே இதாக இருக்கிறது இன்னர் ரிங். இப்போ நான் எடுத்திருக்க இந்த சைஸ் 14 இன்ச்சஸ் சைஸ். இது நிறைய சைஸஸ்ல இருக்கும். இந்த ரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 6, 8, 10 அதோட இன்ச்சஸ் தான் அதோட நம்பர். இப்போ இந்த ரிங்கோட டயமீட்டர்னா இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் 14 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இந்த சைஸ், இந்த ஃப்ரேமோட சைஸ் 14 இன்ச்சஸ். அடுத்தது 16 இருக்கும், அதுக்கப்புறம் 18 இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் தான் இருக்கிறதுலே பெரிய ஃப்ரேம். அதுக்கு அடுத்த சைஸ் இல்லைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் தெரியல இன்னும் இருக்கான்னுட்டு. ஸோ 18 தான் எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் சைஸ். ஸோ இப்போ நான் எதுக்காக இந்த 14 இன்ச் காட்டுறேன் அப்படின்னா இந்த கேமராக்குள்ள ஃபுல்லா வரணுங்கிறதுக்கா 14 காட்டுறேன். பட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போறது 16 and 18 அந்த ரெண்டு சைஸ் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் எம்ப்ராய்டரி பண்றதுக்கு. என்னன்னா இதுல கொஞ்சம் ரா எட்ஜஸ் தான் இருக்கும், அதாவது ரஃபா தான் இருக்கும். இது வுட்டு தானே, சும்மா இதெல்லாம் இருக்கும் டேமேஜ், அதாவது டேமேஜ்னா இந்த ஷார்ப் எட்ஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நம்ம கிளாத்தோட ஃப்ரெண்ட்லி ஆக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன விஷயம் தேவை அப்படின்னா நாடான்னு சொல்றது நம்ம இன்ஸ்கர்ட்ஸுக்கெல்லாம் நாடாவா கொடுப்பாங்க. இன்ஸ்கர்ட்ஸ், சுடிதார் பேண்ட்ஸுக்கெல்லாம் ரோப் கொடுப்போம் இல்லையா, அதுதான் இது. இது பட்டையா இருக்கணும். இந்த மாதிரி பட்டை நாடான்னு சொல்லுவாங்க. ஸோ மெலிசா இருக்கும், ரொம்ப திக்கா இல்லாம மெலிசா இருக்கும். இது வேணும். இது போக ஒரு சிசர், நார்மலா ஒரு சிசர், அதுக்கப்புறம் ஒரு ஃபேப்ரிக் க்ளூ. இந்த 3 ஐட்டம் வச்சு தான் நம்ம இந்த ஃப்ரேமை ரெடி பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். சரி, இப்போ நம்ம அந்த நாடா சுத்துறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். ஃப்ரேம் வாங்கும் போது எப்படி வாங்கணும் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ இந்த சின்ன ரிங், இது 14 இன்ச்சஸ் ரிங் சொன்னேன் இல்லையா, இந்த சின்ன ரிங் பாத்தீங்கன்னா எங்கேயுமே விட்டுருக்காது. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுல எங்கேயுமே எந்த இதுவுமே டேமேஜ் இல்லாம இருக்கும். கரெக்டா ஃபுல்லா ஒட்டி இருக்கணும். அதே இது இப்போ டேமேஜ் ஆன ஃப்ரேம்னா எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி விட்டு வந்திருக்கு. அண்ட் இங்கேயும் இந்த இடத்துல இந்த மாதிரி டேமேஜ் இருக்கு. இதை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க, இது ரெண்டும் அப்படியே மூவ் ஆகும். ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி ஜாயின் ஆகாம கேப் இருக்கும். ஸோ இந்த கேப் இருக்கக்கூடாது. இதுல பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆயிருந்துச்சு இந்த ஃப்ரேமு. இன்னும் ரிங்லேயுமே டேமேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் வாங்கும் போதே எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பார்த்து வாங்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃப்ரேம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் நல்லா கிடைக்கும். அண்ட் இதுதான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அடுத்த இப்போ ரேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரிங்கு சேர்ந்து தான் எம்ப்ராய்டரி ஃப்ரேம் ஆகும் நமக்கு. இது இன்னர் ரிங், இது அவுட்டர் ரிங். இந்த ஸ்க்ரூ இருக்கிறது அவுட்டர் ரிங். நம்ம நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா இதுலயுமே அந்த நாடா சுத்தி வச்சுப்பாங்க. பட் நான் எப்பவுமே இதுல ஒண்ணு சுத்தினா போதும்னு நினைப்பேன். ரெண்டுலேயும் சுத்தும் போது கொஞ்சம் ரெண்டு ஒன்னா செட் ஆகல அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ பெட்டர் ஒன்ல மட்டும் சுத்திக்கலாம். ஸோ நான் எப்பவுமே இன்னர் ரிங்ல மட்டும் தான் சுத்துவேன். நான் சொன்ன மாதிரி இது நாடா எடுத்துக்கோங்க. நாடா வைக்கும்போது நல்லா கிராஸா, இப்போ இந்த ரிங் இப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வைக்கிறதுனா இப்படி வைக்கக்கூடாது, கிராஸா வைக்கணும். இந்த மாதிரி கிராஸா வச்சுட்டு அந்த மாதிரி இந்த நாடா நீங்க இப்படி இழுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெலிசாகும். அப்படியே வச்சீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும். இது அப்படி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மெலிசாகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எல்லா சைட்ஸ்லையும் 4 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்புக்கு தான் க்ளூ வேணும், அதுக்கப்புறம் தேவைப்படாது. இதை நல்லா கிராஸா இந்த மாதிரி வச்சுக்கணும். அதாவது இந்த ரெட் கலர் லைன் கிராஸா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொஞ்சம் ஒட்டட்டும். நல்லா ஒட்டினக்கப்புறம் இதை இப்படி நல்லா இழுத்துக்கணும். இழுத்து இப்படி சுற்றணும்.
இது சுத்தும் போது இந்த 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 துணி வந்து இது மேல ஓவர்லாப் ஆகக்கூடாது. இது மேல ஓவர்லாப் ஆச்சுன்னா பாருங்க இது வந்து டபுள் லேயர் ஆயிடும். அப்படிங்கிறப்போ இதோட திக்னஸ் இந்த ரிங்கோட திக்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அது 2 ரிங்கும் வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்று செட் ஆகாது. ஸோ அதனால எப்பவுமே வந்து நாடா சுத்தும் போது நல்லா இழுத்துக்கோங்க. எல்லா பக்கம் இப்படி சேர்த்து இந்த 2 விரல் அடியில் வச்சிருக்கீங்களா, மேல கட்ட விரல் வச்சு இழுத்து இதை வந்து இப்படி வச்சுக்கணும். ரெண்டும் பக்கத்துல இருக்கலாம், பட் ஓவர்லாப் ஆகக்கூடாது. கொஞ்சம் கேப் இருந்தா கூட பரவாயில்ல, பட் ஓவர்லாப் ஆகக்கூடாது. அடுத்து மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி நல்லா டைட்டா இழுத்து இது இழுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க லூஸா விட்டு சுத்துனீங்க அப்படின்னா வந்து இந்த ரிங்கோட திக்னஸ் அப்படியே ஜாஸ்தி ஆகும். இமேஜின் பண்ணி பாருங்க, ரெண்டையும் வந்து நம்மளால அட்டாச் பண்ணவே முடியாது. அதனால எப்பயுமே வந்து நீங்க நல்லா இழுத்து சுத்தணும். அப்பதான் வந்து கரெக்டான திக்னஸ்ல வரும் நமக்கு. இது எதுக்காக சுத்தணும் அப்படின்னா, இந்த சிலம்பல் சொல்லுவாங்கல்ல, உட்டுல வந்து இழைச்சி விடும்போது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து துணியை வந்து டேமேஜ் பண்ணும். அது பண்ணாம இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் சேஃபா இருக்கும். பட் இது பண்றதுனால சுத்தமா துணி டேமேஜே ஆகாதா அப்படின்னு சொல்ல முடியாது, அதுலயே ஆகாதான் செய்யும். பட் நம்ம இது பண்ணிக்கிட்டா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கிரிப் கிடைக்கும் கிளாத்துக்கு. ஓகேவா? இதே மாதிரி ஃபுல்லா இந்த ரிங் ஃபுல்லாவே சுத்தி முடிச்சிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எண்டுக்கு வந்தாச்சு இல்லையா? இப்போ வந்து முடிக்கும் போதும் அதே மாதிரி கொஞ்சம் போல க்ளூ வச்சு முடிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஓவர்லாப்பாக இருக்காது. இதோட திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகக்கூடாது, அப்படியே அதே திக்னஸில் தான் இருக்கணும். அண்ட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இதுக்கு பதிலாக நாடாக்கு பதிலாக வந்து ஜஸ்ட் வெறும் கிளாத் கூட அட்டாச் பண்ணலாம். கிளாத்தை வந்து ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒரு செலோ டேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌன் டேப்பு, ஒயிட் டேப், அந்த மாதிரி செலோ டேப்ஸ் கூட போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது ஆரம்பத்துலேருந்து இதுலேயே பழகிட்டோம். ஸோ இதை வந்து இப்போ கட் பண்ணி விட்டுலாம். இந்த இடத்த வந்து இப்போ கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து இது அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இந்த லாஸ்ட் இந்த பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆக்சுவல் ஃப்ரேம், இது வந்து 18 inch ஃப்ரேம், இதில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்படி நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன். அப்போ தான் வந்து நாளைக்கு ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அவுட்டர் எங்கே வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்பயுமே வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் எதுக்காக சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சில்க் காட்டன் மெட்டீரியலில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். காட்டனில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு நூல் பிசுறும் வராது, ஈஸியாக வந்து நீடில் உள்ளே போய் வரும். பட் சில்க் காட்டனில் வந்து இது பாலிஸ்டர் மெட்டீரியல் அப்படிங்கிறனால வந்து இந்த துணியோட நூல் கண்டிப்பாக பிடிச்சி இழுக்க தான் செய்யும். பட் இந்த மாதிரி கஷ்டமான ஒரு கிளாத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அடுத்து ப்ளவுஸ் போடும்போது உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து நான் பாப்லின் மெட்டீரியலோ இல்லை லைனிங் மெட்டீரியலோ சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. சில்க் காட்டன் இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ்க்காக பண்ணுறதுன்றனால ரொம்ப காஸ்ட்லியாலாம் போகாதீங்க, மீடியமான ரேஞ்சு. இது வந்து என்ன ஒரு 150 அந்த ரேஞ்சில் இருக்கும், 150 160 அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த கிளாத். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, வெட்டின எட்ஜஸ், இதை வந்து கண்டிப்பாக மிஷினில் கொடுத்து அடிச்சிருங்க. இந்த ஓரம் இருக்குல்ல, ஓரம் மடிச்சு அடிப்போம்ல, அந்த மாதிரி சாரி ஓரம் மடிச்சு அடிப்போம்ல, அதே மாதிரி இதை மடிச்சு அடிச்சிருங்க. அப்போதான் இதுலேருந்து வர நூல் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னர் ரிங் நம்ம நாடா சுற்றணும் இல்லையா, அந்த இன்னர் ரிங் தான் வந்து கீழே வச்சிருக்கேன். அதை அடியில் வச்சுட்டு அது மேலே கிளாத்தை விரிச்சிட்டு ஏதாவது ஒரு கார்னர், கிளாத் வந்து 1 மீட்டர் இருக்கும் எப்படி உங்களுக்கு, ஏதாவது ஒரு கார்னரில் எடுத்துக்கோங்க. சென்டர் பண்ணிலாம் போட வேணாம், அப்போ நிறைய வேஸ்டேஜ் ஆகும். ஸோ ஏதாச்சும் ஒரு கார்னரில், கிளாத்தோட ஒரு கார்னரில் இன்னர் ரிங் அடியில் வச்சுருக்கோம், கிளாத் மேலே வச்சுருக்கோம். இதுக்கு மேலே உங்களோட அவுட்டர் ரிங் இதை வச்சுட்டு வைக்கும் போதே வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொண்டு வாங்க எல்லா பக்கமும். இது மாதிரி டைட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிளாத் பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்கும். இது நல்லா தெரியும் உங்களுக்கு, இது எப்படி ஆடுது, இந்த மாதிரி லூஸாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது கிளாத்து. எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் ஈஸியாக இருக்கும். ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக கிளாத்தோட திக்னஸ், ஸ்டிஃப்னஸ் ரொம்ப முக்கியம். டைட்டாக இருக்கணும், அப்போனா தான் வந்து நீடில் வந்து உள்ளே போயிட்டு ஈஸியாக வரும். ஸோ அதை எப்படி டைட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த கை லெஃப்ட் ஹேண்டை வச்சு இதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த விரல் இந்த பக்கம் இருக்கணும், இந்த உள்ளங்கை வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து, 2 ஃப்ரேமையும் சேர்த்து இப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு இடத்துலையா இந்த கிளாத்தை வந்து இழுத்துட்டே வாங்க. வெளிப்பக்கத்தில் இருக்கிற கிளாத்தை இழுத்துட்டே வரணும். ரெண்டு ஃப்ரேமையும் சேர்த்து பிடிக்கணும். இதை மட்டும் பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா கலண்டு வந்துடும் 2 ஃப்ரேமும். ஸோ ரெண்டையும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த உள்ளங்கை இங்கே இருக்கணும், 4 விரல் இந்த பக்கம் இருக்கணும். இப்படி வச்சுட்டு டைட்டாக இழுத்துட்டே வாங்க. கிளாத் டேமேஜ் ஆகுமா இந்த பிடிச்சி இழுக்கிறனால இந்த இடத்துல டேமேஜ் ஆகுது, பரவாயில்ல, ஆகட்டும். ஏன்னா இது வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ் கிளாத் தான். இது உங்களுக்கு டைட்டாக இருக்கிறதுன்றது தான் முக்கியமான விஷயம். இது பிளவுஸ் கிளாத்ல பண்ணும்போது, பிளவுஸ்ல ஏற்றும் போது எந்த பக்கம் இழுக்கணும், எந்த பக்கம் இழுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்தை டைட்டாக ஆக்குறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் கவனமாக பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எல்லா பக்கமும் இதே மாதிரி சுற்றி சுற்றி டைட் பண்ணி கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு டைட் ஆகிடுச்சு.
கொஞ்சம் இந்த சுருக்கம் இந்த மாதிரி சுருக்கம் இருக்கும். இந்த சுருக்கம் வராமல் ஃபுல்லாக எடுத்துக்கணும். எல்லா டைரக்ஷனும் எடுத்துருங்க, அப்போ தான் டைட் ஆகும். இப்போ ஓரளவுக்கு இழுத்தாச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரூவை. இது ஒரு சில ஃப்ரேம்ஸில் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து மெட்டலில் இருக்கும், இந்த மாதிரி இதில் பிளாஸ்டிக்கில் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கட்டிங் ப்ளையர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு டைட் பண்ணிங்கனாலும் நல்லா டைட் ஆகும். அண்ட் தென் இப்போ ஒரு தடவை ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டோம். மறுபடியும் அதே மாதிரி எல்லா பக்கமும் இன்னொருக்க எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் இருந்தாலும் அதுவும் அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிடும். நமக்கு ட்ரம் மாதிரி இருக்கணும் இந்த கிளாத் வந்து. ட்ரம் எவ்வளோ ஸ்டிஃபாக டைட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கிளாத்தும் நல்லா ஸ்டிஃபாக டைட்டாக இருக்கணும். ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வரணும். இந்த சவுண்டு வருது அப்படின்னா வந்து உங்கள் கிளாத் வந்து நல்லா டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ப்ரிப்பரேஷன். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரேமையும் கிளாத்தையும் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் டவுட்ஸ் இல்லாதபடி என்னெல்லாம் டவுட் வருமோ அதெல்லாமே சொல்லி தான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்டிச்சஸ்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.